295 கல்லூரிகள் உள்ள ஆசிரியர்கள் தவறான ஒரு டேட்டாவை கொடுத்ததுனால இது மாதிரி அந்த ஒரு தனியார் நிறுவனம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எப்படி அவங்களுக்கு கொடுத்தோம்னா, நாங்க எல்லாமே சிஸ்டம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எல்லா கல்லூரிகளில் உள்ள ஃபேக்கல்டி மெம்பர்ஸினோட டேட்டா எல்லாமே நாங்க எங்க வெப்சைட்ல போடுவோம். அதை வச்சு அதை எடுத்திருக்கிறாங்க. அவங்க சொன்ன பிறகுதான் அப்படி இருக்கிறது தெரிஞ்ச உடனே மொத்தமாட்டி எல்லா மிஸ்டேக்கையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ 295 காலேஜ் 2024 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2023 292 காலேஜஸ்ல வேரியஸ் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் தவறான கொடுத்தது எல்லாருக்கும் நாங்க இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கோம். 1 வீக் டைம் கொடுத்திருக்கிறோம். அந்த 1 வீக் ஆன பிறகு அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஏன்னா சில கல்லூரிகளில் 2 பேர் இருக்கிறதுல எந்த கல்லூரியில மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது. சோ அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கண்டிப்பா இது ஓகே அந்த தனியார் நிறுவனம் கொடுத்தது நல்லதுதான். ஏன்னா இதை மாதிரி இனிமேல் யாரும் நடக்காம பாத்துக்கிறதுக்கு நாங்க அடுத்த இப்படி ஒரு டிரான்ஸ்பரண்டா இருந்தா சரியா இருக்கும்னு நினைச்சோம். இனிமே அதுலயும் நிறைய சாப்ட்வேர் ஏதாவது கொண்டு யாரும், ஏன்னா மேனுவலா எல்லாம் வெரிஃபை பண்றது இவ்வளவு வால்யூமினஸ் ஒர்க்ல ரொம்ப கஷ்டமான வேலை. இனி அதை ஆட்டோமேட் பண்ணி அதை எப்படி தவறு புரியாம இருக்கிறதுக்கு உள்ள எல்லாம் பண்ணுவோம். தவறு செஞ்சவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தாதான் அதுக்கு மேல தவறு நடக்காம இருக்கும். சோ அதுக்கு கண்டிப்பா தவறு இல்ல விளக்கம் கேட்டது நாங்க எல்லா நம்ம ஹானரபிள் கவர்னர் எங்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் விளக்கம் கேட்டாச்சான்னு கேட்டாரு. அவர் கேட்ட பிறகு எல்லாத்துக்கும் உடனே சனிக்கிழமை கூப்பிட்டு கேட்டாங்க. நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4000 சைன் எங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருந்தது. எல்லாருக்கும் இப்ப விளக்கம் கேட்டு அது சண்டே மண்டே ஃபுல்லா தான் இப்ப அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் ஒரு கமிட்டியும் கவர்மெண்ட் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கமிட்டியும் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்காங்க. நாங்க அந்த கமிட்டிக்கு எல்லா டேட்டாவையும் எனி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யார் காலேஜ் கொடுத்தவங்களுக்கும் சரிதான், ஆசிரியர்கள் கொடுத்தவங்களுக்கும் உள்ள டேட்டா எல்லாத்தையும் அந்த கமிட்டிக்கு கொடுத்துருவோம். அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணி இனிமேல் பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இது தவிர இனிமேல் இதே மாதிரி தப்பு நடக்காம இருக்கிறதுக்குள்ள எல்லா வேலைகளும் பண்ணிடுவோம். தேங்க்யூ. ஒரு அங்கீகாரம் ரத்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இப்ப எங்க இன்ஸ்பெக்ஷன் டீம்ல போனதுலயும் நாங்க டேட்டா எடுக்கிறப்ப அவங்க இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல கொடுத்ததுல இருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு பார்த்தா நிறைய ஃபேக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க யாரும் இன்ஸ்பெக்ஷன் அது நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கல. அவங்க பாட்டு நாட் எலிஜிபிள் மட்டும் போட்டுட்டு வந்துட்டாங்க. ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிச்சா அவங்க பாட்டு ஒதுங்கிடுறாங்க. இனிமேலே அதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் இனிமேல் நடக்காம இருக்கும். தேங்க்யூ. எங்க ஆளுநருக்கு நேற்று போய் அவரை நேரில் பார்த்து ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் எல்லாம் நடந்தது என்ன எல்லாத்தையும் ஒரு பெரிய ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துட்டேன். சிண்டிகேட் மீட்டிங்ல இதை பத்தி பேசல. இண்டிகேட்ல இதை பத்தி பேசணும். இது மாதிரி இனிமேல் தவறு செய்யாம இருக்கிறதுக்கு எல்லாம் டேட்டா வந்த பிறகுதான் அந்த கமிட்டி அனலைஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கு. அந்த காலேஜ் நிறைய தப்பு பண்ண காலேஜுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் அபிலியேஷன் இருக்கும். அந்த காலேஜ் டீச்சர்ஸ் நிறைய ஒரே டீச்சர்ஸ் 20 காலேஜ்ல நேம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு ஒரு டிபார் பண்றதுக்கு இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரிகள்ல அவங்களுக்கு ஆசிரியர் பொறுப்பு இல்லாத அளவுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலி பேராசிரியர்கள் விவகாரத்தில் பொறியியல் கல்லூரிகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய பொறியியல் கல்லூரிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். போலி பேராசிரியர்கள் விவகாரம் என்பது இந்த அண்ணா பல்கலைக்கழக வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளிலே போதுமான அந்த பேராசிரியர்கள் இருக்க வேண்டும். ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படக்கூடிய தனியார் பொறியியல் கல்லூரிகள் 440 பொறியியல் கல்லூரிகள் இருக்கக்கூடிய நிலையில் அவற்றில் முதற்கட்ட விசாரணையில் 295 கல்லூரிகள் போதுமான பேராசிரியர்கள் இல்லாமல் குறைவான பேராசிரியர்கள் கொண்டு மாணவர்களுக்கு பாடங்களை நடத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு நடத்த வரும்போது மட்டும் போலி பேராசிரியர்களை, அதாவது வெளியிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து அவர்களை பேராசிரியர்கள் போல நடிக்க வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக அதே கல்லூரியில் பணிபுரிவது போல பலரை நடிக்க வைத்தது அம்பலமாகி இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு பேராசிரியர் ஆவதற்கான தகுதி இருக்கும். எம்இ முடித்தோ எம்எஸ்சி முடித்தோ சான்றிதழை கையில் வைத்திருப்பார்கள். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய வேறு நிறுவனங்களில், தனியார் நிறுவனங்களில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பார்கள். அவர்களை அந்த நிறுவனத்தில் ஒரு நாள் மட்டும் விடுமுறை எடுக்க சொல்லி கல்லூரிகளில் எந்த நாளில் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருகிறார்களோ அந்த நாளுக்கு அவர்கள் வரவழைக்கப்பட்டு ஒரு நாள் பேராசிரியராக நடிப்பதற்கு அவர்களுக்கு
சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10,000 ரூபாய் என படிப்புக்கேற்ப, எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அனுபவத்திற்கு ஏற்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு அது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாகவும் 1 வார காலத்திற்குள் அது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்றும் இதில் யார் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருக்கின்றார். வேப்பேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்த விவரங்களை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதாவது பேராசிரியர்கள் பொறுத்தவரையிலே இந்த போலியாக நடித்த பேராசிரியர்கள் இனி தங்களுடைய சான்றிதழை பயன்படுத்தி எந்த கல்லூரியிலும் பணிக்கு சேர முடியாதபடி நிரந்தர தடை விதிக்கப்படும் என அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் தனியார் கல்லூரிகள் பொறுத்தவரையிலே எந்தெந்த கல்லூரிகள் இது போன்று சீட்டிங் செய்தார்களோ, தவறு செய்தார்களோ, மோசடியில் ஈடுபட்டார்களோ அந்த கல்லூரிகளின் அப்ளிகேஷன், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு அங்கீகாரம் ரத்து செய்யப்படும். எனவே அவர்கள் இனி மாணவர் சேர்க்கை நடத்த முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்துவோம் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது நேற்றைய தினம் ஆளுநரை நேரில் சந்தித்ததாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலே அவர் ஆளுநரிடம் அறிக்கை சமர்ப்பித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் இனி எதிர்காலத்தில் ஏற்படாமல் இருப்பதற்காக ஒரு சாப்ட்வேர் ஒன்று தயாரிக்க அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருப்பதாகவும் இனி அந்த சாப்ட்வேர் மூலமாக பேராசிரியர்கள் உண்மையிலேயே பணியாற்றுகிறார்களா அல்லது போலியாக வந்து செல்கிறார்களா, ஒரு நாளுக்கு மட்டும் நடிக்க வைக்கப்படுகிறார்களா என்பது கண்காணிக்கப்படும். மேனுவலாக 440 கல்லூரியிலும் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான, அதாவது மாநிலம் முழுவதும் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான பேராசிரியர்கள் வருவார்கள். அவ்வளவு பேரையும் மேனுவலாக சரிபார்ப்பது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இனி சாப்ட்வேர் மூலமாக இதனை சோதனை செய்ய இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் மற்றும் மாணவர்களுடைய அந்த பாடத்தரம், கல்வித்தரம் மேம்படுத்தப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.